தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். குதிரை பேர அரசு, குதிரை வேக அரசு அப்படின்னு விமர்சனங்களும் அதற்கு பதிலாகவும் வந்த நிலையில் இப்போது அடுத்ததாக பொய்க்கால் குதிரை அரசு அப்படின்ற விமர்சனம் வந்திருக்கிறது. மறுபக்கத்தில் ரீல்ஸ் மூலமாக ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு விமர்சனம் வந்த இடத்திலிருந்து தற்போது பொய்களை மட்டுமே பரப்புகிறார்கள், இல்லாததை எல்லாம் சொல்கிறார்கள் அப்படின்ட்டு வீடியோ மூலம் ஆதாரங்களாக பல விஷயங்களை காட்டி அதே தாவேகா அரசிற்கு புதிய குற்றச்சாட்டுகளை மற்றொரு அதிமுகவின் அந்த தாய் கழகம் சொல்லக்கூடிய திமுக விமர்சிக்கிறது. இந்த பக்கத்தில் பார்த்தா பெரும் பொருளாதார சுனாமி வர இருக்கிறது, புயல் வர இருக்கிறது, மோடி மொத்தமாக முடிச்சு விட்டாரு அப்படின்ட்டு ராகுல் காந்தி பயமுறுத்துகிறார். உண்மை நிலவரம் என்ன, நடப்பது என்ன, பின்னணி தகவல்கள் என்னென்ன அப்படின்னு நமது ஆசிரியர் நம்மோடு மீண்டும் இணைந்து இன்றைய 7 சென்ஸில் சொல்ல இருக்கிறார். வணக்கம் சார். 7 சென்ஸில் முதல் விஷயமா நான் கேட்க இருப்பது, பொய்க்கால் குதிரை ஆட்சி நடத்துகிறது தாவேகா என்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய விமர்சனம். அது திமுக கூட்டணி கட்சிகளிலிருந்து சிலருடைய ஆதரவை வாங்கி கொண்டு மறுபக்கம் நம்மளோடதுலேருந்தும் நம்மளை தூய சக்தி தீய சக்தி என்னெல்லாமோ சொல்லிட்டு இப்போ அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு விமர்சித்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? பொய்க்கால் குதிரை ஆட்சியா? பொய்க்கால் குதிரை ஆட்சின்னா நம்ம ரொம்ப நாள் நிலைக்காது என்றும் சொல்கிறார். அதான், அது ரொம்ப நாள் நிலைக்குமா இல்லையாங்கிறது தெரியாது நமக்கு. அது ஆரோடு சொல்ல முடியாது. ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியவே இந்த அமாவாசையோட போயிடும், அடுத்த அமாவாசையோட போயிடும், 3 அமாவாசை தான் மொத்தம் அப்படிலாம் சொல்லி போனது. அவர் 4 வருஷம் முழுமையாக ஆட்சி பண்ணாருங்கிற பார்க்குறோம். அதனால் 122 எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். ஸோ எது தாங்கும் தாங்காதுன்னு தெரிய முடியாது. அது அதோடைய தலையெழுத்தை பொறுத்தது. பட் இன்னைக்கு தேதிக்கு 6 மாதம் உத்தரவாதமான கவர்மெண்ட் இருக்குங்கிற கண்கூட பார்த்தோம். நம்ம அவருடைய பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டார். 10ஆம் தேதி நிரூபிக்கிறேன்னு சொன்னார், நிரூபிச்சிட்டாருங்கிறத பார்க்குறோம். அதனால் அடுத்த 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை. ஸோ 6 மாதத்துக்குள்ளே அவருடைய ஆட்சி எப்படி பண்ணுறாருங்கிறது அடுத்தடுத்த கட்டமாக போயிட்டுருக்கும். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு 21ஆம் தேதி வாக்கில் நாளை மறுநாள் அவங்க அமைச்சரவை விரிவாக்கமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அமைச்சரவை விரிவாக்கத்தில் காங்கிரஸ் கட்சி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அதிமுகவில் பிளவுபட்ட சக்திகள்லேருந்து யார்ட்டா ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அதுவும் கேரண்டியாக போயிடுது. ப்ளஸ் திமுக கூட்டணி கட்சிகள் யாராவது பதவிட்டாங்கன்னா அதுவும் உத்தரவாதம் போயிடும். ஸோ அவங்க அவர்களுடைய ஆட்சியும் சேர்ந்து வரனால அவங்க வாபஸ் வாங்குவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ, ஐயுமிஎல் கட்சியோ, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, காங்கிரஸ் இவங்கெல்லாம் ஆட்சியில் பங்கு எடுத்தாங்கன்னா அவங்க வெளியேறுவாங்கன்னு உத்தரவாதம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு பேச்சுக்கு திரு வன்னியரசு அமைச்சர் ஆறான்னு வச்சுக்கோங்க, ஐயுஎம்எல்லேருந்து ஒருத்தர் அமைச்சர் ஆறாருன்னா அது அவர்கள் இதற்கு முன்னாடி அனுபவித்திராத ஒரு வாய்ப்பு. அப்போ அதனுடைய அதிகாரம், அதனுடைய செல்வாக்கு, அதனுடைய செயல்பாடுன்னு நிறைய விஷயங்கள் அவங்களால சாத்தியப்படுத்த முடியும். அப்போ அதை தான் அவங்க தக்க வச்சு பார்ப்பாங்க, வெளியே வரதுக்கான வாய்ப்பு. ஸோ அது நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். இன்னும் அவர் குறைஞ்சபட்சம் ஒரு 23 அமைச்சர்களை நியமிக்க முடியும். ஸோ இந்த பக்கம் வெளியில் எல்லாரும் போய் ஒரு 10 பேர் கொடுத்துட்டா கூட இன்னும் சொந்த கட்சியிலேருந்தே ஒரு 10 பேருக்கு கொடுக்க முடியும். அப்போ முழுக்க அந்த அமைச்சர் எக்ஸ்பேண்ட் ஆகத்தான் வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதனால் திரு எடப்பாடி அவர்கள் சொன்னது போல் இது நிலையற்ற போயிருமா அப்படின்னு சொல்ல முடியல. அது வி ஹேவ் டு வாட்ச். அதில் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிற பொறுத்து நம்ம சொல்ல முடியும். அதிமுகவிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரிவு, ஒரு குரூப் அங்கே போயிருக்கிறாங்கன்னா அவர்களை மீட்டெடுக்கிறதுக்கு இவர் முயற்சி பண்ணும். அப்போ இவர்கள் ஆதரவு கொடுப்பது இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. தமிழ்நாட்டில் அன்னைக்கு 10ஆம் தேதி நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் எதிர்த்து வாக்களித்தாங்க மொத்தமே. அப்போ அந்த 25 பேர் இங்கே வந்துட்டாங்கன்னா 47 எம்எல்ஏக்கள் எதிர்த்து வாக்களிச்சிருப்பாங்க. அப்போ இந்த 47 எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லைன்னு தாவேகா அப்போ தான் கத்தி முனையில் நிற்கும். அந்த திமுக கூட்டணி வெளியில் வந்திருக்கக்கூடிய, அதாவது கூட்டம் இருந்துகிட்டே இவங்களுக்கு ஆதரவிச்சக்கூடிய அந்த 8 எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லைன்னு அவளால் ஆட்சி நடத்த முடியாது. அப்போ தாவேகாவுடைய அரசை பொய்க்கால் குதிரை அரசுன்னு சொல்வதற்கு பதிலாக தங்களுடைய குதிரைகளை திரும்ப லாயத்தில் பூட்டி வைக்கிறதுக்கான ஏற்பாடை திரு எடப்பாடி பண்ணார்னா அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஏற்பாடாக இருக்கும். அப்போ அந்த ஆட்சி நிலைக்கான்னு சொன்னால் எல்லாருமே நம்ப வாய்ப்பு இருக்கு. ஏன் பெரும்பான்மைக்கு தேவை 118, கூட 2 வச்சுட்டு 120 தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நிற்கும். அப்போ அது எப்போனாலும் கவலை, 2 எம்எல்ஏ மாறி போனால் கூட போச்சுப்பா, 2 கட்சி வெளியே போனால் கூட போச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாருமே 2 கம்யூனிஸ்டுகள் வாபஸ் வாங்கினா கூட ஆட்சிக்கு ஆபத்தை. வேறு யாருமே வாங்கணும், கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் பங்கேற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு எங்களுக்கு சரியில்லைங்க, நீங்கள் பிஜேபியோட உள்கூட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வெளியே போனாங்கன்னா அவங்க ஆட்சியை கவர்ந்துக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அன்சர்டினிட்டி எப்போ வரும் என்று சொன்னால், திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய லாயத்திலிருந்து வெளியேறின குதிரைகளை மீண்டும் தன்னுடைய லாயத்துக்கு கொண்டு வர முயற்சி, அதைத்தான் அவர் ஏற்பாடு பண்ண. அப்போ தான் இது வெளியே போயிருக்கிறது பொய்க்கால் குதிரையா உண்மையான குதிரையா,
குதிரை வேகமாக ஓடப்போதா, ரேஸில் துவங்கிடுமா, நம்பர் 1 தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமாங்கிறலாம் பதில். இதை செய்யாமல் அவருடைய ஆட்சியை விமர்சிக்கல அர்த்தம் இல்லை, அன்சர்டனை பற்றி பேசல அர்த்தம் இல்லை. அதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவு. நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல திரு வேலுமணி, திரு சி வி சண்முகம், திரு விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க முடியாமல் போய் ஒருவேளை, அதாவது இந்த தீய சக்தி, தூய சக்தி, துஷ்ட சக்தி, இந்த மாதிரியான ஒரு இந்த சக்திகள் பிரச்சனைலாம் வந்து அது மாதிரி ஒரு ஆபத்து வந்தால் கூட 25 எம்எல்ஏக்கள் அவங்ககிட்ட இருக்காங்க. ஒரு 10 எம்எல்ஏக்களை உசார் பண்ணா போதும். 10 எம்எல்ஏக்கள் 5 பேருக்கு ஒரு அமைச்சர் பதவி தர்றாங்க. நீங்க ஆளுக்கு ஒரு எம்எல்ஏ மட்டும் உசார் பண்ணுவீங்க. ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ, 5 பேர் உசார் பண்ணி 10 அப்போ வந்தா கூட அவங்களுக்கு வந்து எந்த ஆபத்து இருக்காது. விடுதலை சிறுத்தைகள் மற்ற வெளியே போனாலும் ஆபத்து இருக்காது. ஸோ இது வந்து அவங்களுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் எங்க கிடைக்குது, தாவை காட்சிக்கான நிலைத்தன்மைக்கான பெரிய ஸ்பேஸ் எங்க கிடைக்குதுன்னா இங்க இருந்த 25 எம்எல்ஏக்கள் அங்க போனதுனால தான். அப்ப அதை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை இவர் வந்து அந்த அறிக்கையில கடைசி பத்தியில சொல்றது போல நாம வந்து நமக்குள்ள பேசி தீர்த்து கொள்வோம், சரி செய்து கொள்வோம் அப்படிங்கிற அந்த அழைப்பு வந்து நாங்கள் சரிதான் அப்படின்னு திரு சி வி சண்முகம் சொன்னது போல அதை உள்ள வந்து எப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி திமுக ஆதரவு, திருமாவளவன் தலைமையில் ஆட்சி 2 பேரும் ஆதரவு, இப்படிலாம் பேச்சு வந்துச்சுல, அதே மாதிரி நன்மக்கள் எல்லாம் சேர்ந்து வச்சு அவங்க எல்லாம் உட்காந்துட்டு வந்து நம்ம வந்து வாங்க நம்ம பேசிக்கிறோம் சொல்லி அப்படி இந்த 25 உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அப்ப இவர்கிட்ட கேம் இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணிக்கும் இவங்க கூட்டணிக்கும் 10 சீட்டு தான் வித்தியாசம். திமுக கூட்டணி 99 இல்லை, உங்களுக்கு புரியுங்களா? திமுக கூட்டணி இவங்க கூட்டணி 10 சீட்டு தான் வித்தியாசம். ஆனால் 3வது இடங்கிறது உண்மைதான். ஆனால் திமுக கூட்டணி நமக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்கிற புரிஞ்சுக்கிட்டு வாங்க நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கம்பேக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை இவங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இப்போ 3வது இல்லை 4வது, அப்போ வந்து நீங்கள் வந்து ஏடிஎம்கே எத்தனாவது இடங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அணியா வேலுமணி அணியான்னு கேட்டுருவாங்கல்ல. அப்போ அதற்கான வாய்ப்பு கொடுக்காமல் செய்யறதுனா திரு எடப்பாடி பழனிசாமி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்க்கணும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தாவேக்கா என்ன செய்யலாம். தாவேக்கா அப்படி பண்ணிச்சுன்னா அது ஒரு புலம்பலா தான் பார்க்கப்படும். நீங்க வந்து நம்முடைய கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னா இந்த அத்தனை 47 எம்எல்ஏக்களும் ஒரே குரலை கொடுக்கும்போது நிறைய ஆச்சரியமான விஷயங்களை செய்ய முடியும். இதுல வந்து திரு சி வி சண்முகம் அடுத்ததாக பிரஸ் மீட் கொடுக்கிறார். எங்களை பொதுக்குழு கூட்டுங்க, அங்க பேசிக்கலாம். பொதுக்குழு சொல்லிட்டாங்கன்னா அதை கை கூப்பி தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறார். பொதுக்குழு கூட்டப்படுமா? அவர் வந்து பல விமர்சனங்கள் அடுத்து கேள்வி கேட்கிறேன். பட் பொதுக்குழு கூட்டப்படுமா? பொதுக்குழு கூட்டுவதுங்கிறது ஒரு மேண்டேட் இல்லை. தேர்தல் ஆணையத்துடைய கட்சிகளுக்கான சட்டத்திட்ட விதிகள் என்ன சொல்லுதுன்னா ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூட்டி ஆகணும். இவங்களுக்கு எப்பவுமே அந்த டிசம்பர்ல கூட்டுவாங்க, எல்லா கட்சியுமே அப்படிதான் கூட்டுவாங்க. அதுலயுமே ஒரு எக்ஸாம்ஷன் வாங்கி 1 மந்த் லேட் ஆகலாம். ஃப்ளட் வந்துருச்சு உங்களுக்கு நினைவு இருக்கும், அந்த மாதிரி சொல்லி வந்து ஏதோ காரணம் 1 மந்த் எக்ஸ்கியூஸ் கொடுத்தாங்க. தேர்தல் ஆணையம் வந்து கழுத்து நெரிச்சு உங்க அங்கீகாரம் ரத்துலாம் சொல்லிட மாட்டாங்க. நார்மலா ஒரு 15 நாள் முன்னாடி இன்டிமேஷனுக்கு இன்வைட் கொடுக்கணும், அவ்வளவுதான். அதனால வந்து அது பிரச்சனை. ஸோ பொதுக்குழு கூட்டுங்கிறது மேண்டேட்ல ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டினா போதும். கடந்த பொதுக்குழு வந்து போன டிசம்பர் மாதம் கூட்டிட்டாங்க. ஸோ இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கு, அதனால பதட்டப்பட வேண்டியதில்லை. ஆனால் பொதுக்குழு இது வந்து தேர்தல் ஆணையத்தோட விதி. கட்சியோடைய சட்டத்திட்ட விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா குறிப்பிட்ட எண்ணிக்கையில பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த பொதுக்குழு கூட்டுங்க அப்படின்னு சொல்லி 5ல் 2 பங்கு உறுப்பினர்கள் நினைக்கிறேன், அந்த எக்ஸாக்ட் நம்பர் நினைவில் இல்லை. அத்தனை பேர் சேர்ந்து எங்களுக்கு வந்து பொதுக்குழு கூட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா கூட்டி ஆகணும்னு அதிமுக சட்டத்திட்ட விதி சொல்லுது. இதன் மூலம் தான் சசிகலா அவர்களை நீக்கினார்கள் அன்று. அது வேற, கூட்டுனது வேற, நீக்கிறது வேற. ஓகே, கூட்டப்படுறதுக்கு வந்து இவங்க வந்து சசிகலா நடந்த பொதுக்குழுவே அப்படி கூட்டப்பட்டது தானே? இல்ல, பொதுக்குழுவை கூட்டுறதுக்கான அழைப்பை அமைப்பு செயலாளர் பொதுச் செயலாளர் அறிவிப்பாங்க. அவங்க வந்து பொதுக்குழு கொடுப்பு அவருக்கு அதிகாரம் இருக்குது, அமைப்பு செயலாளருக்கு அதிகாரம் இருக்கிறது, அவைத்தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது, பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்குது. அவங்க they will call for, நீங்க வந்து திமுகவில் பார்த்துருப்பீங்க, இன்னார் வந்து கட்சியில் நீக்கப்பட்டார், அதை யார் சொல்லுவார்? துரைமுருகன் தான் சொல்லுவார் பொதுச் செயலாளர். டிஆர் பாலு சொல்லலாம், ஆனால் டிஆர் பாலுவே வந்து துரைமுருகன் வழியாக தான் சொல்ல முடியும். துரைமுருகன் அதுக்கான ஆத்தன்டிகேட் அத்தாரிட்டி. அதை மாதிரி பொதுக்குழுவை கால் ஃபார் பண்றதுக்கான ரைட்ஸ் நம்ம அசம்பிளியும் அந்த அசம்பிளியில் ஸ்பீக்கருக்கும் கவர்னருக்கு இருக்கிற ரைட்ஸ் மாதிரி தான். அசம்பிளியை கால் ஃபார் பண்ற ரைட்ஸ் வந்து கவர்னருக்கு தான் இருக்கு, நடத்துற ரைட்ஸ் ஸ்பீக்கருக்கு தான் இருக்கு. அதே மாதிரி கால் ஃபார் பண்ற ரைட்ஸ் வந்து பொதுச் செயலாளருக்கும் அவைத்தலைவருக்கும் தான் இருக்கு. அதை நடத்துறது வந்து அங்கே அவைத்தலைவர் நடத்துவார். பொதுச் செயலாளர் கூட்டலங்கும் போது அடுத்த கேள்வி வருது. அதனால தான் திரு சி வி சண்முகம் இங்கே பேசுறாரு. பொதுச் செயலாளர் கால் ஃபார் பண்ணிட்டாருன்னா அது வந்துடும். திருமதி சசிகலாவுக்கு வந்து அப்படி தான் பண்ணாங்க, பொதுக்குழு உறுப்பினர்லாம் கூட்டிட்டாங்க வந்துட்டாங்க. இப்போ இவங்க வந்து பொதுக்குழு உறுப்பினருக்கு அவர் கூட்டுற மாதிரி இல்லை அப்படின்னா அவங்க எல்லாருமே அவைத்தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் நோட்டீஸ் அனுப்புவாங்க. யாருங்க இவங்க அமைப்பு பிரிவில் இருக்கக்கூடிய இத்தனை பேர் பொதுக்குழு உறுப்பினர் நாங்கள்லாம் சொல்கிறோம், நீங்கள் வாங்க பொதுக்குழு கூட்டுங்கன்னு. அப்போ ஒரு மேண்டேட் வரும். அப்படி இல்லைன்னா திருப்பி சண்டை. அது வந்து ஒன்றும் பெரிய உடனே நாளை காலையில் அவர் எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டாருன்னு ஒன்று ஆக போகிறதில்ல. திருப்பி அடுத்த சண்டை கூட்டணும், கூட்ட சொல்லி உத்தரவு போடுங்கன்னு நீதிமன்றம், கூட்ட சொல்லி உத்தரவு போடுங்கன்னு தேர்தல் ஆணையம், அப்படி சண்டையாக போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அப்படி சண்டை போடல அர்த்தம் இல்லை. ஸோ வந்து அது வந்து இவர்களை 27 பேர் கூட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணால் 25 பேர் கூட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணால் தான் முக்கியம். பொதுக்குழுவை கூட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, அது 2வது பிரச்சனை.
ஏன்னா என்ன மாதிரி வரும்னு உத்தரவாதமாக தெரியாது. உங்களுக்கு நினைவில் இருக்கும், இந்த பிரிவு ரொம்ப பெருசாக வந்தபோது திரு ஓ பன்னீர்செல்வம் அங்கே இருந்தபோது அவருக்கு பாட்டிலாம் வீசப்பட்டது இங்கே வந்துட முடியாது. அவங்க எல்லாம் பாட்டிலே தூக்கி வீசினாங்கன்னு ஞாபகம் வச்சுருக்கோம். அப்போ அந்த மாதிரிலாம் வந்து நின்றும். அப்போ வந்து இதில் சிவி சண்முகம் மேலே யாராவது கோச்சிக்கலாம், வேலுமணி மேலே யாராவது கோச்சிக்கலாம், தங்கமணி மேலே யாராவது கோச்சிக்கலாம், எடப்பாடி பழனிசாமி மேலே, ஓஎஸ் மணியின் மேலே, அந்த காமராஜ் மேலே, இந்த விஜயபாஸ்கர் மேலே என்னன்னாலும் நடக்கலாம். யார் நடக்கும்னு சொல்லி 2 விஜயபாஸ்கர் இருக்காங்க அந்த மாதிரி. அப்போ வந்து என்ன நடக்கும்னு உத்தரவாதமாக தெரியாமல் ஒரு அன்சர்டினிட்டியோட நீங்கள் பொதுக்குழு கூட்டுறது. ஏன்னா ஒரு அது பொதுக்குழு உறுப்பினர்களே 1300 பேர், அது ஒருத்தர் 2 பேர். ஸோ 1300 பேர்னா அது ஒரு க்ரௌடு. ஸோ அந்த க்ரௌடு அங்கே ஃபார்ம் ஆன பிறகு அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம உத்தரமாக தெரியாது. அதனால் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இவர்கள்லாம் ஒத்து வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒத்து வர மாட்டாங்கன்னு உறுதியாச்சுன்னா உங்களுக்கு தெரியும், அவர் இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் பிரிஞ்ச போது அதெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ணார். அதனால தான் ஓபிஎஸ் அவர்கள் தனித்து விடப்பட்டார். ஏன்னா கிரவுண்டில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டார். அதை மாதிரி இப்போ வந்து மாநில பூரா நீக்கியிருக்கார், சேர்த்திருக்கார், வச்சிருக்காருன்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம வந்து என்ன நடக்குது, நேற்று நம்ம பேசுகிற போல பல மாவட்ட அலுவலகங்கள், கட்சி அலுவலகங்கள் வந்து மூடப்பட்டு கிடக்கு. சில வந்து எதிர் குரூப்பில், அந்த சிலர் வந்து இவர் குரூப்பில், இப்படி மாற்றி மாற்றி நிற்கிறாங்க. அப்போ ஒரு கட்சிக்காரங்களுக்கு வந்து இப்போ நம்ம கண்ட்ரோல் இது அதிமுக இருக்குதா இல்லையா, அதிமுக நம்ம இருக்குமா தெரியாமல் அப்படி நீங்கள் பண்ண முடியாது. அது மாதிரி பொதுக்குழுவில் வந்து இவங்களுக்கு இந்த கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுக்கலைன்னா இவர் கூட்ட மாட்டார். அவங்களுக்கு பாதிச்சுன்னா கூட்டுமாங்க. அப்போ நிறைய சண்டை காத்திருக்குது. நீங்கள் அடிக்கடி சொல்லி அபி பிக்சர் பாக்கி ஹை அப்படின்னு. அப்போ வந்து இவர் பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு முன்னாடி இவர்களை சமரசம் செய்வதற்கான ஏற்பாடு பண்ணிட்டாருன்னா பொதுக்குழு வந்து ஸ்மூத்தாக போயிடும். அப்புறம் வந்து வேற வந்து, ஏன்னா நான் அறிந்தது போன முறையே இவங்க வந்து உள்ளே வச்சுட்டு பேசின போதே ஒரு உயர்மட்ட குழு போடணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹை லெவல் கமிட்டி. அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டார். அப்பயே பொதுக்குழு கூட்டி உயர்மட்ட குழு போடணும், சரிங்கன்னு சொல்லிட்டார். அவங்க அந்த உயர்மட்ட பாடி தான், ஹையர் லெவல் பாடி தான் வந்து முடிவு பண்ணு சொல்லியிருக்காரு. சரிங்க பண்ணிடுவோம். யார் யாருங்க நம்ம அப்புறம் பேச வேண்டிய விஷயம். அப்படிதான் இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்த போது அப்படிதான் போட்டாங்க. அந்த சிக்கல் அடுத்த 6-5 திருப்பி மெஜாரிட்டி வந்து நின்றோம். அதனால இவங்க அடுத்து பார்த்து முதல்ல கமிட்டிக்கு ஒத்துக்கிட்டார், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் திரும்பி வந்து இல்லை ஒருங்கிணைப்பாளர் போட சொன்ன போது அது வேண்டாங்கன்னு திரு ஓபிஎஸ் மறுத்தார், எங்க இபிஎஸ் மறுத்தார். மாறி மாறி பைலாவை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க, சரி இருக்காதுங்க, இப்படி இருக்கட்டும், அது என்ன பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ வந்து இவங்க வந்து அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து கூப்பிட்ற மாதிரி வா வா வான்னு கூப்பிட்ற மாதிரியே அவங்க கூப்பிட்றதே எதுக்கு அப்படின்னா பொதுக்குழுவை கூட்டிட்டா நம்ம அங்கே வந்து தீர்மானிப்போம். ஏன்னா பொதுக்குழுவில் தான் திருமதி சசிகலா பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, திருமதி சசிகலா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாங்க, திரு ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ் எல்லாமே பொதுக்குழு தான் எடுக்கப்பட்டது. அப்போ அங்கே வந்து ஒரு ஒரு எதிர்பாராத சம்பவங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் தயங்குறாரு. அவங்க அதுக்காக தான் கூப்பிட்றாங்க. அப்போ 2 பேரும் முன்னாடி பேசிட்டாங்கன்னா அங்கே பிரச்சனை கிடையாது. இப்படி எந்த தீர்மானமும் இல்லாமல் பொதுக்குழு பிள்ளைகளை மாற்றி அமைக்காமல் இந்த மாதிரி ஒரு வெல் பிளான்டாக இல்லாமல் போனாங்கன்னா கட்டாயம் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு தகராறு காத்திருக்கு. இதில் திரு சிவி சண்முகம் அடுத்ததாக பல விஷயங்களை அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். நாங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் ஒழுங்காக அவங்க செய்யலை. இப்போவே வந்து அவங்கள வந்து டிவிக்கு கூட கூட்டணி வைப்பதற்கு அவர்கள் இனிஷியேட் பண்ணாங்க. ஆனால் அவர் வந்து ஒத்துக்கலை, அவர்களை ஹியூமிலியேட் செய்யக்கூடிய வகையில் அனுப்பினார். அதே போல் ஓபிஎஸ் அவர்கள் சேர அவ்வளோ விருப்பப்பட்டார், சேர்த்துக்கொள்ளவில்லை. 1/2%னாலும் பரவாயில்ல, திரு கிருஷ்ணசாமி அவர்கள் கூட்டணிக்கு அவ்வளோ தயாராக இருந்தார், அவரையும் சேர்த்து பழைய விஷயங்களை விட்டுருங்க. அது நம்ம வந்து பேசி பிரயோஜனம் இல்லை. இனிமேல் கிருஷ்ணசாமியை திரும்ப சேர்க்கலாமா, ஓபிஎஸ் திரும்ப சேர்த்துருமா, அதெல்லாம் வந்து அடுத்த தேர்தல் பார்த்துலாம் முடிஞ்சு போனது. திரு ஓபிஎஸ் திமுகவுக்கு போயிட்டார், எம்எல்ஏவும் ஆயிட்டார். ஆமாம், ஒரு டிடிவி தினகரன் கொண்டு வரதாக நம்ம வந்து இப்போ இன்னும் பாக்கி இருக்கு பேசலாம். அது அண்ணன் உள்ளே வர்றாரு, அவர் வேற ஒரு போஸ்டர் இருக்காருங்கிற விஷயம். டாக்டர் கிருஷ்ணசாமி அடுத்த தேர்தல் வரைக்கும் பார்த்துக்கலாம், குறைஞ்சபட்சம் உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. முக்கியமான பிரச்சனை இப்போ என்ன, தாவேக்காவுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம். இது வந்து அவங்க சொல்றாங்க, கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சூப்பர். அப்ப தாவேக்கா பெரிய கட்சி, அதிமுக வந்து 3வது கட்சி, விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், அதிமுக இவங்கெல்லாம் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பட்டியல போறோமா? இதை திரு சிவி சண்முகம், திரு வேலுமணி ஒத்துக்கிறாங்களாங்கிறத கேள்வி. திரு எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு என்ன, நாங்க தோத்துட்டோம் ஆனா திரும்ப வருவோம். எங்க வருவீங்க? ஆட்சிக்கு. அதான் அவருடைய ஸ்டாண்டு. இப்போ நீங்க தாவேக்காவுடைய கூட்டணி கட்சியா மாறிட்டீங்கன்னா திரு வேலுமணியும் திரு சிவி சண்முகம் பதில் சொல்லணும். வந்துட்டாங்கன்னா அவங்க என்னைக்கு ஆட்சி பிடிப்பாங்க, எப்படி ஆட்சி பிடிப்பாங்க, எப்ப ஆட்சியுமே செகண்ட் பார்ட்னர் தான். யூ அட்மிட் இட். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப பாஜக பல மாநிலங்கள் செகண்ட் பார்ட்னரா இருந்திருக்கு. எங்க வளர்வதற்கு முன்னால் 0ல இருந்து வரும்போது செகண்ட். இப்போ வந்து நீங்க குஜராத்ல செகண்ட் பார்ட்னரா வர சொல்லுங்க, இனிமே பீகார்ல வர சொல்லுங்க செகண்ட் பார்ட்னரா, மகாராஷ்டிரால வர சொல்லுங்க. நேத்தனை செகண்ட் பார்ட்னரா இருந்தீங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப நம்பர் 1 கட்சியா இருந்த அதிமுக நம்பர் 3 கட்சியா தேர்தலில் மாறி இருக்கு.
திரும்ப எந்திரிச்சுன்னு நம்ம பார்த்துருக்கோம். 96ல் தோத்தாங்க, 2006ல் தோத்தாங்க, இந்த மாதிரி திரும்பி வந்துட்டாங்க. அதை மாதிரி தான் திரு எடப்பாடி சொல்றார். இப்போ திரு சி வி சண்முகம் அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு அமைச்சர் பதவி வாங்கிடலாம், ஒரு 6 அமைச்சர் பதவி வாங்கிடலாம், அவர்கள் மூலமாக கட்சியை வளர்க்கலாம், உயிர் போட ரைட், லைஃப் இருக்கும், உயிர்ப்பு இருக்கும், கட்சி வளருமா? அப்போ நாளைக்கு ஒருத்தர் வந்து நாளைக்கு எனக்கு பொலிட்டிக்கல் கேரியர் ஸ்டார்ட் பண்ணணும் ஒருத்தர் விரும்புறாரு, நான் அரசியலில் ஈடுபட விரும்புறேங்க அப்படின்னா என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் ஏடிஎம்கேவா இருக்குமா, டிவிகேவா இருக்குமா? நேற்று வரைக்கும் பார்க்கும் திருச்சியில் வந்து கூப்பா கிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் அதிமுக காரங்க நிறைய பேர் வந்து தாவேக்கால சேர்ந்தாங்க நியூஸ் பார்க்குறோம். அப்போ அதிமுக காரங்க தாவேக்கால சேர்றாங்க, திமுக காரங்க தாவேக்க சேர்றாங்க மாதிரி வந்திருக்கு பாரு. ஏடிஎம்கேல யார் சேருவா? அப்போ ஏடிஎம்கேல புதிதான இளைஞர்களும் நிறைய ஆட்களும் ஆர்வலரும் உள்ள வரணும், கட்சி எப்படி வளரும்? அப்போ அதை யோசிக்கணும். அப்போ நீங்கள் நல்லதோ கெட்டதோ எதிரில் இருந்து பார்ப்போம், இல்லை நிபந்தனையான ஆதரவு கொடுப்போம், நம்ம என்னைக்குனாலும் வாபஸ் வாங்கிக்கலாம். இப்படி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா லகான் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் அவங்கள்ட்ட போயிட்டீங்கன்னா நான் சொன்னேன், திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட வந்து வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி வேண்டாங்க, நீங்கள் சி வி சண்முகமும் வேலுமணியும் வந்து அமைச்சர் ஆகிட்டாங்க. திரு விஜய் எதிர வரும்போது எந்திரிச்சு நிற்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் விஜய் சுப்ரீம்னு ஏற்றுக்கிட்டீங்கல்ல, அவருடைய முதலமைச்சர் மட்டும் இல்லை, அவருடைய ஸ்டேச்சரையும் சேர்த்து ஏற்றுக்கிட்டீங்களா? அப்போ அந்த கட்சி பெரிய கட்சி, நாங்கள் வந்து அந்த அவ்வளோ பெரிய ஒத்துக்கிற மாதிரி இல்லை. மக்கள் உங்களை நிராகரிக்கலாம், நீங்களே ஒப்புக்கொண்டு விட்டால் நாளை பின்ன திரு வேலுமணியோ திரு சி வி சண்முகம் அவர்கள் முதல்வராக கூட முடியாது. அதிமுக இருந்தாலும் அதெல்லாம் அது ரொம்ப லாங் டைம், நீங்க அவ்வளவு யோசிக்க வேண்டாம். அது பின்னாடி நம்ம என்னைக்கோ ஒரு நாள் அதிமுக ஆட்சிக்கு வந்தா நமக்கு யாராவது ஆக முடியும்? ஓகே, ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்தானே கவர்மெண்ட்ல நம்பர் 2வாவது இருக்க முடியும் சார். ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தா யார் முதலமைச்சர் அப்புறம் பேச்சு சார். ஏடிஎம்கே எப்படி ஆட்சிக்கு வரும் நான் முதல்ல கேட்கிறேன். நான் அந்த இடத்துல நின்று ஏடிஎம்கே ஆட்சி வந்தா இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ வேலுமணியா சண்முகம் அது அப்புறம் பிரச்சனை. ஆட்சிக்கு எப்படி வரும் இடத்துல நின்றுறேன் நான். ஆட்சிக்கு எப்படி நீங்க வந்து 3வது கட்சி நீங்க ஒத்துக்கிட்டீங்களே, தாவேக்கா நம்பர் வச்சு நீங்க ஒத்துட்டீங்களே. மக்கள் உங்களை நிராகரிப்பது வேறு. நான் ஏற்கனவே 96ல் நிராகரிச்சாங்க, 2006 திரும்பி வந்தீங்க, நீங்களே உங்களை நிராகரித்துக் கொண்டால் இந்த கேள்விதான் திரு எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார். இதற்கான பதிலை திரு சி வி சண்முகம் திரு வேலுமணி வச்சுக்கிட்டாங்கன்னா they can very well go ahead. அதில் ஒன்றும் குழப்பம் நமக்கு வந்து இல்லைங்க. இந்த 6 மந்திரிகள் மூலமாக தான் நம்ம கட்சியை வளர்க்க போகிறோம், எங்கள்கிட்ட பிளான் பி இப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னாங்கன்னா தட்ஸ் வெல் அண்ட் குட். ஏன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் 4 வருஷத்துக்கு நீங்கள் ஆட்சியில் கொடுத்தாங்க, அப்போ தான் நீங்கள் போய் 6 மாதத்தில் வாபஸ் வாங்குறதுக்குன்னு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து பின்னாடி நீங்கள் வந்து எதிர்கட்சி வரிசையில் இருந்துட்டு உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு ஆர்ப்பாட்டம் போடுற ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த 5 வருஷத்தில் திமுக எப்படி எதிர்கட்சியாக செயல்பட்டு இருக்குமோ அந்த மாதிரி அதிமுக செயல்படலை. 24க்கு பிறகு பாஜகவும் செயல்படலை. தனியாக போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணல. எவ்வளோ சந்தர்ப்பங்கள் வந்துச்சு, லட்டு மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் வந்த கூட இவங்க சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் உட்காந்துட்டு ஏடிஎம்கே முகத்தை பார்த்துட்டு பாஜக சந்தர்ப்பத்தை விடுச்சு, அதிமுக அந்த சந்தர்ப்பம் விடுச்சு. அப்போ வந்து மக்களுக்கு வந்து இவர்கள் சரியான எதிர்கட்சியாகிற கேள்வியே வந்துருச்சு. அதனால எதிர்கட்சியாக கூட இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அப்போ எதிர்கட்சியாக இருந்தால் நம்ம செய்யலாங்கிறத இவர் கன்வின்ஸ் பண்ணணும் அவங்கள. ஆளுங்கட்சியாக போயிட்டாங்கன்னா நீங்கள் கூட இருக்கலாம். இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவங்க வந்து அமைச்சர் பதவியில் பங்கேற்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் யார் பெரிய கட்சிங்கிற அவங்களுக்கு டிஸ்பியூட்டே கிடையாது. திருமாவளவன் ரொம்ப தெளிவாக எனக்கு 2 எம்எல்ஏ நான் என்ன பண்ண முடியுங்க ஒத்துக்கிறார். அது மாதிரி நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? இந்த கேள்விக்கு தான் திரு சி வி சண்முகம் திரு வேலுமணி பதில் தேடணும். பதில் சொல்லணும் அவசியம், பதில் தேடணும். நம்ம அப்போ கடைசி வரைக்கும் 3வது கட்சி தான் ஒப்புக்கிட்டோமா, இந்த கேள்வி தான் பதில் தேடணும்.